அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11ஆம் வகுப்பு வரலாறுலேருந்து முக்கியமான ஒரு 26 வினாக்கள் தேர்வடியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் போய் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் நான் பாருங்க, வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பின் பெயர் என்ன? வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சங்கீதைகள். வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பின் பெயர் சங்கீதைகள். இரண்டாவது வினா, மேல் கங்கை சமவெளி பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, குரு பாஞ்சாலம். மேல் கங்கை சமவெளி பகுதி குரு பாஞ்சாலம். மூன்றாவது வினா, இசை பாடல்களாக அமைந்த டேஸ் இந்தி இசை மரபின் அடித்தளமாக கருதப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, சாமவேதம். இசை பாடல்களாக அமைந்த சாமவேதம் இந்திய இசை மரபின் அடித்தளமாக கருதப்படுகிறது. நாலாவது வினா, சத்தியமவே ஜெயதே என்ற சொற்றொடர் டேஸ் எனும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, முண்டக உபநிதம். ஐந்தாவது வினா, எந்த இணை சரியானது? கீழ்கண்டவற்றுள் எந்த இணை சரியானது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, மாருத் வலிமையின் கடவுள். ஆறாவது வினா, ஆண்ட்ரூ ஜாகரால் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடம் எது? ஒரு முக்கியமான வினா. ஆண்ட்ரூ ஜாகரால் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஆதிச்சநல்லூர். ஏழாவது வினா, பகவதி சூத்திரம் ஒரு டேஸ் நூலாகும்? பகவதி சூத்திரம் ஒரு டேஸ் நூலாகும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சமணம். எட்டாவது வினா, செல்வமிக்க நில உரிமையாளர்கள் என்று அழைக்கப்பட்டனர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கிரகபதி. ஒன்பதாவது வினா, வேளாண் நிலத்தின் மீதான வரி எது? ஒரு முக்கியமான வினா. வேளாண் நிலத்தின் மீதான வரி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பலி. பத்தாவது வினா, சமண மதத்தை ஆதியில் தோற்றுவித்தவர் யார்? சமண மதத்தை ஆதியில் தோற்றுவித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரிஷபர். 11வது வினா, பௌத்த மத ஆவணங்களின்படி ஆசீவகம் என்ற பிரிவை தோற்றுவித்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, நந்தவாச்சா. 12வது வினா, திரிபீடகங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டது? திரிபீடகங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாலி. 13வது வினா, கிபி 470 வஜ்ரநதி என்பவரால் தமிழ்நாட்டில் திராவிட சமண சங்கம் நிறுவப்பட்ட இடம் எது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, மதுரை. 14வது வினா, 4வது பௌத்த சங்கம் நடைபெற்ற இடம் எது? அதாவது கனிஷ்கர் காலத்தில். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, காஷ்மீர். 4வது பௌத்த சங்கம் காஷ்மீரில் கனிஷ்கர் நடத்தியிருப்பார். 15வது வினா, சமண மதத்தில் வெண்ணிற ஆடை உடுத்தியவர்கள் யார்? சமண மதத்தில் வெண்ணிற ஆடை உடுத்தியவர்கள் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஸ்வேதம்பர்கள். 16வது வினா, கௌதம புத்தரை சந்தித்த பேரரசர்? கௌதம புத்தரை சந்தித்த பேரரசர்? சரியான விடை ஆப்ஷன் பி, அஜாத் சத்ரு. 17வது வினா, டேஸ் நல நிர்வாகம் பற்றிய வழிகாட்டும் நூலாகும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அர்த்த சாஸ்திரம். 18வது வினா,
சந்திரகுப்தரின் அரசவையும் அவரது நிர்வாகத்தையும் விவரிக்கும் நூல் எது? சந்திரகுப்தரின் அரசவையும் அவரது நிர்வாகத்தையும் விவரிக்கும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இண்டிகா. இந்த இண்டிகா என்ற நூல் எழுதின யாருன்னு பார்த்தீங்கன்னா மெகஸ்தனீஸ். 19வது வினா, குஜராத்தில் கிர்னார் என்ற இடத்திற்கு அருகில் உள்ள ஜூனாகத் கல்வெட்டு எந்த காலத்தை சேர்ந்தது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கிபி 130 முதல் 150 வரை. 20வது வினா, அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்து வந்தபோது மகதத்தின் அரசர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தனநந்தர். 21வது வினா, மௌரிய பேரரசு பற்றி அறிந்து கொள்ள உதவும் முக்கிய சான்று எது? மௌரிய பேரரசு பற்றி அறிந்து கொள்ள உதவும் முக்கிய சான்று எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மகாவம்சம். இந்த மகாவம்சம் நூல் இலங்கையில் கிடைத்த நூல். இது பாலி மொழி எழுதப்பட்ட வரலாற்று நூலாகும். முக்கியமானது பார்த்துங்க. 22வது வினா, கௌடல்யர் எழுதிய நூல் எது? கௌடல்யர் எழுதிய நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அர்த்த சாஸ்திரம். 23வது வினா, விஷ்ணுகுப்தர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விஷ்ணுகுப்தர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ சாணக்கியர். விஷ்ணுகுப்தர் என்று அழைக்கப்பட்டவர் சாணக்கியர். 24வது வினா, ஹதிகும்பா கல்வெட்டு எந்த பேரரசை பற்றி குறிப்பிடுகிறது? ஹதிகும்பா கல்வெட்டு எந்த பேரரசை பற்றி குறிப்பிடுகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி நந்தர்கள். 25வது வினா, அஷ்டத்தியாயி என்ற இலக்கிய நூலை எழுதியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. அஷ்டத்தியாயி என்ற இலக்கிய நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பாணினி. அஷ்டத்தியாயி என்ற இலக்கிய நூல் எழுதியவர் பாணினி. கடைசி வினா, முதல் நந்த அரசர் யார்? முதல் நந்த அரசர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மகாபத்ம நந்தர். முதல் நந்த வம்ச அரசர் மகாபத்மநந்தர். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 11ஆம் வகுப்பு வரலாறுலேருந்து முக்கியமான 26 வினாக்கள் தேர்வடியில் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திப்போம்.